I did see ராஜேஷ் அவரோட அந்த வீடியோ நான் பார்த்தேன். ராஜேஷ் வந்து கை ரேகை வச்சு இந்த வைத்தியநாதர் கோயில் அந்த ஊர்ல எல்லாருமே இந்த கை ரேகை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. அவர் இந்த சோழி போட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன பார்த்தவர் வந்து நான் வந்து எங்க வீட்டுல எங்க அண்ணனை பத்தி நான் கேட்டிருந்தேன், லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து என்கிட்ட அந்த பிரசனத்துல அவர் சொன்னாரு, அடுத்த வருஷம் உங்க அண்ணன் வந்து அவரோட பிறந்த நாளை பார்க்க மாட்டாருன்னு சொன்னாரு. அகில இந்த ஜோசியக்காரங்கள்ல மேபி ஒரு சிலர் கரெக்டா கணிக்கலாம். இட்ஸ் லைக் மேத்ஸ். இப்ப நமக்கு மேத்ஸ் கிளாஸ்ல வந்து ஒரு சிலருக்கு 100க்கு 100 கிடைக்கும், ஒரு சிலருக்கு 60% கிடைக்கும், ஒரு சிலருக்கு 35%. இது வந்து நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம்னு சொல்லி. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பண்ணும்போது அப்ப வந்து வாட் வில் ஹேப்பன், automatically நம்ம body will succumb to the நம்ம நோவுக்கு. மேம், இப்ப சமீபத்துல ரோபோ சங்கர் அவர்களோட இறப்பு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துச்சு. ஸோ அப்போ ஒரு காணொளி வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு வந்து இருந்தது. இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து இறந்த நடிகர் ராஜேஷ், ஸோ அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே இது பரிச்சயமான ஒரு நடிகர். அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அதுல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி ரோபோ சங்கர் அவங்களோட இறப்பு இந்த சமயத்துலதான் வரும் அப்படின்ட்டு அவரோட தாத்தா வந்து கணிச்சு வந்து சொல்லியிருந்தாராம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு வந்து இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி எழுதுனா இது மூலமா, ஒருத்தரோட இறப்பை இந்த மாதிரி கணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இது சாத்தியமா? இது வந்து என்னோட ஓன் அனுபவத்தை நான் சொல்றேன். பிகாஸ் ஐ டிட் சி ராஜேஷ் அவரோட அந்த வீடியோ நான் பார்த்தேன். ராஜேஷ் வந்து கை ரேகை வச்சு இந்த வைத்தியநாதர் கோயில் அந்த ஊர்ல எல்லாருமே இந்த கை ரேகை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. பட் வந்துட்டு இதே மாதிரி எனக்கு வந்து 93ல ஒரு ஜோசியர் வந்து அவர் வந்து பிரசனம் பார்ப்பாரு. எனக்கு அப்பெல்லாம் நான் பிரசனம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த சோழி போட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன பார்த்தவர் வந்து நான் வந்து எங்க வீட்டுல எங்க அண்ணனை பத்தி நான் கேட்டிருந்தேன், லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து என்கிட்ட அந்த பிரசனத்துல அவர் சொன்னாரு, அடுத்த வருஷம் உங்க அண்ணன் வந்து அவரோட பிறந்த நாளை பார்க்க மாட்டாருன்னு சொன்னார். அப்ப வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, அப்புறமேல அவர் சொன்னார், இல்ல ஒரிஜினல் ஜாதகம் கொண்டு வந்தா பார்த்தா நான் சொல்ல முடியும், பட் இது வந்து இது என்னோட கணிப்பு ஃப்ரம் தி பிரசனம் சொன்னார். அதே மாதிரி நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த அடுத்த வருஷம் வந்து எங்க பிரதர் பர்த்டே February 15th, February 14th வந்து எங்க அண்ணா இறந்துட்டார். ஓகே, அப்ப வந்து தட் வாஸ் அ பிக் திங். பிகாஸ் அன்னைக்கு அவர் பிரச்சனை பார்த்தப்போ ஒரு 10 கேள்விக்கு கொடுத்த பதில் வந்து எல்லாமே நடந்துச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் கடவுளோ இல்லாட்டி 100% அவர் சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் இது செய்ய மாட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 60% உண்மையா வரும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிளஸ் நம்மளோட ஜாதக டைம் எல்லாம் கரெக்டா எடுத்திருக்காங்களா, பிளஸ் அந்த கணிக்கிறது அவங்களுக்கு அந்த கணிப்பு சரியா கால்குலேஷன் போட்டிருக்கேன், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஆகையால இதை எடுத்தோம் கழுத்தோம் சொல்லும்போது மேபி அவங்க கிராண்ட் ஃபாதர் ஒரு நல்ல அவர் ராஜேஷ் சொல்றாரு, அவர் ஒரு ஜோசியர், இந்த மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஒரு பையன் வந்து அவரோட சாவுக்கு வந்து இது செய்ய விடக்கூடாதுன்னு சொல்றாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரோபோ சங்கர் ஐ திங்க் இஸ் செகண்ட் வைஃப்ஸ் கிராண்ட்சன், செகண்ட் வைஃப்க்கு பிறந்த பையனோட பசங்கன்னு நினைக்கிறேன். அதனால சம்டைம்ஸ் மெனி அ டைம் வந்துட்டு ஐ ஒன்ட் சே 100% இப்படி நடக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் we can give 60 to 65% அதுக்கு இருக்குது, ஜெனுவைனா இருக்குது. ஒரு சிலர் வந்து பொய் சொல்லுவாங்க, அவங்க கணக்கு தப்பா போயிருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட ஜாதக டைம் நம்ம முன்னோர்கள் தப்பா நோட் பண்ணி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் 100% கரெக்டா வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறது இது நம்மளோட முட்டாள்தான். இன்னும் வேற என்னென்ன மாதிரியான ஆர்வம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு ஒரு இறப்பை வந்து கணிக்கிறது? அது மெனி பீப்புள் வந்து உண்மையே சொல்ல மாட்டாங்க. இது ஆக்சுவலி மோஸ்ட் ஜோசியர்ஸ் வந்துட்டு சாவை பத்தி சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஐ சீன் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்ப இந்த ஜோசியர் எனக்கு எங்க அண்ணன் பத்தி சொன்னது, ஐ வாஸ் மீட்டிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்ப வந்து அவர் கரெக்டாவே சொன்னார், அது உண்மையாவும் நடந்துச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எல்லாம் ஃபுல்லா அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா கிடையாது. ஓகே,
சோ அகில இந்த ஜோசியக்காரங்கள்ல மேபி ஒரு சிலர் கரெக்டா கணிக்கலாம். இட்ஸ் லைக் மேத்ஸ். இப்ப நமக்கு மேத்ஸ் கிளாஸ்ல வந்து ஒரு சிலருக்கு 100க்கு 100 கிடைக்கும், ஒரு சிலருக்கு 60% கிடைக்கும், ஒரு சிலருக்கு 35%. இது வந்து நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம்னு சொல்லி. ஸோ அகலே வி ஷுட் எக்ஸ்பெக்ட் எல்லாமே 100%. ஒரு சிலர் இந்த கைரேகை பாக்குறவங்க சொல்லுவாங்க ஜாதகத்தை விட கைரேகை தான் மோர் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அகல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அது அவங்களோட அனுபவத்தை பொறுத்து. அகல என் அனுபவம் தான் கரெக்ட், அடுத்தவங்க சொல்றது ராங் சொல்றதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. ஸோ ஐ ஃபீல் திஸ் ஆல் அ சயின்ஸ். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதை மேனிப்புலேட் பண்றாங்க. ஸோ அகல இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கணிக்கிறது அவர் அண்ட் த டைம், நம்ம முன்னோர்கள் எடுத்த டைம். இப்ப ரோபோ சங்கர் அவரோட இறப்பு திடீர்னு வந்து நடந்தது, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துச்சு. சமீப காலமா சொல்லுவீங்க பாருங்க, அவர் முதலே கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு இல்லையா? பட் ஆனா ஷூட்டிங்லாம் போக ஆரம்பிச்சாரு. I stand corrected what is well, but I feel sorry. அந்த ஆத்மா நல்லா இருக்கணும். பட் வந்துட்டு நம்ம பழக்க வழக்கங்களும் இருக்குது இல்லையா? நம்ம வந்துட்டு இப்ப டாக்டர்ஸ் வந்து நம்மள அட்வைஸ் பண்றாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பண்ணும்போது அப்ப வந்து வாட் will happen, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பாடி வில் சக்கம் டு நம்ம நோவுக்கு. அப்ப வந்து நம்ம மேலேயும் தவறுகள் இருக்கிறது. அகல இது திடீர் சாவுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன, பிகாஸ் ஹி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல், அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கிறாரு. டாக்டர்ஸ் ஹவ் வார்ன்ட் ஹிம், இந்த மாதிரி குடிக்க வேணாம்னு. மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அகல தவறு நம்ம சைடும் இருக்கிறது. ஆனா சாவு எல்லாத்துக்கும் வரும். அது எப்படி வருது அன்னைக்கு டெஃபினட்டா எல்லாத்துக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்குமே அது ஒரு ஷாக் தான். அகல நான் வந்துட்டு இது திடீர்னு நான் ஏத்துக்க மாட்டேன். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com